அமெரிக்க வரலாற்றின் மிக முக்கியமான ஆளுமைகளின் ஒருவர் பெஞ்சமின் பிராங்க்லின். அறிவியல், அரசியல், வணிகம், எழுத்து என பல்வேறு பரிணாமங்களை கொண்ட இவர் தான் கால் பதித்த அத்தனை துறைகளிலும் சாதனை படைத்தார். வாழ்க்கை சூழல் மனிதன் சாதிப்பதற்கு ஒரு தடையல்ல, முயற்சியே நம்மை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த உலகுக்கு உணர்த்திய பெருமை இவரையே சாரும். அவரை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அமெரிக்கா இருந்தபோது 1706 ஜனவரி 17 அன்று ஜோஷியா பிராங்க்லின், அபியா போல்கர் தம்பதியினருக்கு 15வது குழந்தையாக பெஞ்சமின் பிராங்க்லின் பிறந்தார். பிராங்க்லினுடன் சேர்த்து அவருடைய பெற்றோருக்கு மொத்தம் 17 குழந்தைகள். அவருடைய தந்தை மெழுகுவர்த்தி சோப்பு தயாரித்து விற்கும் தொழிலை செய்து வந்தார். சிறு வயதிலேயே எவ்வளவு துன்பங்களையும் வறுமைகளையும் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்தார். வீட்டின் வறுமை காரணமாக பிராங்க்லினால் ஒரு ஆண்டுக்கு கூட பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. அவர் தொழிலில் தன் தந்தைக்கு உதவியாளராக மாறினார். தன் தந்தையிடம் இருந்து சோப்பு, மெழுகுவர்த்தி ஆகியவற்றை செய்யும் தொழிலை கற்றுக்கொண்டார். படிப்பின் மீது இருந்த தீராத காதலால் தானே சொந்தமாக 4 மொழிகளை எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டார். எழுத்தின் மீது இருந்த ஆர்வத்தால் தனது 7வது வயதிலேயே கவிதைகளை எழுத தொடங்கினார். அவருடைய அண்ணனின் அச்சகத்தில் வேலைக்கு சேர்ந்த போது அவருக்கு ஏராளமான புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் பிறகு வாழ வேண்டும் என்றால் சிறந்த படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சகோதரிகளிடம் அடிக்கடி கூறுவார். அவர் முதலில் எழுதிய கலங்கரை விளக்கத்தின் சோக நாடகம் மக்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்றது. ஒரு கப்பல் தலைவன் தனது 2 பெண்களுடன் கடலில் மூழ்கி இறந்து போன சோகமான கதையாக அந்த புத்தகம் அமைந்திருந்ததால் மக்களிடையே அந்த புத்தகம் நல்ல வரவேற்பு பெற்றதுடன் பரபரப்பாக விற்பனையும் ஆனது. அதனால் மீண்டும் ஒரு கப்பல் மாலுமியை பற்றிய மற்றொரு கவிதையை பெஞ்சமின் எழுதினார். அக்கவிதையும் ஒரு சோக கவிதையாகும். பெஞ்சமின் பிராங்க்லின் இவ்வாறே படிப்படியாக ஒரு எழுத்தாளராக மாறினார். பகல் நேரம் எல்லாம் அச்சகத்தில் பணியாற்றிவிட்டு மற்ற நேரங்களில் போஸ்டர் நகர் வீதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி கடுமையாக வேலை செய்துவிட்டு தனது கவிதை புத்தகங்களையும் விற்று பணம் சேர்த்து தனது அண்ணனுடைய அச்சகத்தை விரிவுபடுத்தியதோடு புகழையும் உருவாக்கி வந்தார். பெஞ்சமினின் இந்த கடுமையான உழைப்பு தம்மையன் ஜேம்ஸுக்கு மன எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. இதனால் அண்ணன் தம்பி இடையே அடிக்கடி மன உளைச்சல்களும் சண்டைகளும் குழப்பங்களும் உருவாகின. ஏற்கனவே எழுத்தாளராக உருவாகியிருந்த பெஞ்சமின் அண்ணனுடைய பத்திரிகையிலேயே தானும் எழுதலாமே என்று ஆசைப்பட்டு எழுத தொடங்கினார். ஆனால் அவர் அண்ணன் அதற்கு சம்மதிக்கவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தும் ஜேம்ஸ் தனது தம்பியை பத்திரிகையிலேயே எழுத விடாமல் விற்பனைக்கு மட்டும் பிராங்க்லினை ஏவி கடுமையான வேலைகளை வாங்கி வந்தார். இதனால் கோபமடைந்த பெஞ்சமின் தனது 17 வயதில் அண்ணனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பாஸ்டன் நகரை விட்டு பிரிந்து பிலடெல்பியாவுக்கு சென்றார். அப்போது கையில் ஒரு காசு கிடையாது. வேலை தேடி அலைந்தார். எந்த வேலை கிடைத்ததோ அதையெல்லாம் செய்து பணம் சம்பாதித்தார். பிறகு தனக்கு பிடித்த அச்சு தொழிலை தொடங்கினார். பிராங்க்லின் கெசட் என்கின்ற பத்திரிகையும் ஆரம்பித்தார். முதலில் பத்திரிகையில் சந்தா திட்டத்தை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். கடின உழைப்பாலும் திறமையாலும் பிலடெல்பியா நகரத்தின் முதன்மையானவராக உயர்ந்தார் பிராங்க்லின். பட்டம் விட்டு மின்சாரத்தை ஆராய்ச்சி செய்தார். மழை பெய்யும் போது புயல் மேகத்தில் பட்டத்தை பறக்க விட்டார். பட்டத்தில் இருந்த கயிற்றின் வழியே மின்சாரத்தை கடத்தி காட்டினார். இதன் மூலம் மின்னல் என்பது ஒரு மின்சாரம் என்று உறுதிப்படுத்தினார். மின்னலை ஈர்க்கும் இடித்தாங்கியும் கண்டறிந்தார். இதன் மூலம் பல கட்டடங்கள் இடியிலிருந்து தப்பினர். நேர் மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்கினார். கிட்ட பார்வை, தூர பார்வை என 2 பார்வை குறைபாடு உள்ளவர்களின் குறையை போக்க பைபோக்கல் கண்ணாடியை கண்டறிந்த பெருமையும் இவருக்கு உண்டு. தனித்தனி கண்ணாடியாக அணியாமல் ஒரே லென்ஸில் 2 குறைகளையும் போக்கும் முறையையும் கண்டுபிடித்தார். குறைந்த செலவில் அதிக வெப்பம் உருவாக்கும் அடுப்புகளை வடிவமைத்தார். அதற்கு பிராங்க்லின் அடுப்பு என்று அந்நாட்டரசு பெயர் சூட்டி மகிழ்ந்தது. அதோடு நிற்கவில்லை அவரது அறிவியல் கண்டுபிடிப்பு. தொடர்ந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டினார்.
அதில் ஒன்றாகத்தான் கடல் நீரோட்டங்களின் வெப்பநிலை மாற்றங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தார். அதில் வெப்பம் பரவும் விதம் பற்றிய கோட்பாடுகளை உருவாக்கினார். அதோடு இல்லாமல் கடற்பயண கருவிகள், கப்பலுக்கான திசை காட்டிகள், கடலின் ஆழத்தை அளக்கும் கருவிகள் போன்றவற்றையும் உருவாக்கினார். தாளில் பணம் அச்சடிக்கும் முறையையும் உலகமெங்கும் அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். நடமாடும் நூல் நிலையத்தை அறிமுகப்படுத்தினார். அஞ்சல் துறையில் மாற்றம் செய்தார். அமெரிக்காவின் முதல் தீ விபத்து காப்பீட்டு நிறுவனத்தை உருவாக்கிய பெருமையும் இவருக்கு உண்டு. உலக புகழ்பெற்ற பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அதற்கடுத்த 2 ஆண்டுகளில் அமெரிக்காவின் முதல் மருத்துவமனையையும் தோற்றுவித்தார். மென்மையான வண்ணம் வெப்பத்தை எதிர்த்து நிற்கிறது என்பதையும், மெல்லிய வெள்ளை நிற ஆடைகள், துணிகள் தான் கோடைகால வெப்பத்தின் கொடுமையை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் வாய்ந்தவை என்றும் கண்டுபிடித்து உலகுக்கு உரைத்தார். அதனால்தான் குளிர்காலம் வந்தால் கம்பளி ஸ்வெட்டர், உள்ளல் பனியன், கம்பளி கோட், கம்பளி சட்டைகள், போர்வைகள் பலவற்றை அணிந்து இயற்கையின் வலிமையை எதிர்த்து வாழ்கின்றோம். அதோடு அவர் சாதனை நிற்கவில்லை. அமெரிக்க அரசியலிலும் தன் பங்களிப்பை செலுத்தினார். அமெரிக்காவின் சுதந்திரத்திற்கு சுதந்திர பிரகடனத்தை தயார் செய்து கையெழுத்திட்ட மூவரில் இவரும் ஒருவர். பாரிஸ் ஒப்பந்த பேச்சில் முக்கிய பங்காற்றினார். அவருடைய பேச்சு திறமையால் போர் முடிவுக்கு வந்து அமெரிக்காவிற்கு விடுதலையும் கிடைத்தது. அவர் மேற்பார்வையில் இயற்றப்பட்டதுதான் தற்போதைய அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம். அவருடைய இத்தகைய சாதனைகளை எல்லாம் பாராட்டி அமெரிக்க அரசு அப்போதே அவர் உருவம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு பிராங்க்லினை கௌரவித்தது. அவர் 1790 ஏப்ரல் 17 அன்று 84 வயதில் தனது வீட்டு படிக்கட்டுகளை ஏறும்போது தவறி கீழே விழுந்து இறந்தார். பிராங்க்லின் இறுதி ஊர்வலத்தில் பிலடெல்பியா நகர் மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் வரிசையாக சோகமும் துயரமும் கவ்விய நடையோடு சென்றனர். பிலடெல்பியா நகரில் அவ்வளவு மாபெரும் மக்கட்கூட்டம் இதற்கு முன்பு யாருக்கும் கூடியதில்லையாம். எங்கு சுதந்திரம் வாழ்கிறதோ அங்கேதான் தனது தேசம் இருக்கிறது என்ற தாரக மந்திரத்தை ஓதிய மாபெரும் மனித ஞானி இறுதியில் அமெரிக்க மண்ணிலேயே சமாதியானார். இறந்த பிறகும் வாழ வேண்டும் என்றால் சிறந்த படைப்பை எழுத வேண்டும் அல்லது பிறர் நம்மை பற்றி எழுதும் அளவுக்கு வாழ வேண்டும் என்று கூறிய தன் கூற்றை உண்மையாக்கிய பெருமையும் பிராங்க்லினையே சாரும். அவரை போலவே நாமும் பல்துறை வல்லுநராக உருவாகி தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்று திருவள்ளுவர் கூறியதற்கு இலக்கணமாக வாழ வேண்டும்.